அனைவருக்கும் வணக்கம். தனித்தனி சொல்லின் இன்பம், தலைபட கூறின் இன்பம், நுனிப்பொருள் கண்டால் இன்பம், நுனிகுவில் நோக்கில் இன்பம். தனிப்பெருந் தமிழே, நீ பார்க்கிற பக்கமெல்லாம் இப்படி இன்பம் தருவதாக இருந்தால், யார் உன்னை அவாவுறார் என்று கேட்டார் புலவர் குழந்தை அவர்கள். அப்படி நினைக்கும் தருணம் நினைக்கும் தோறும், படிக்கும் தோறும் படிக்கும் தோறும், உணரும் தோறும் உணரும் தோறும் நமக்கு ஊகை ஊட்டுகின்ற, உள்ளத்தை இன்ப கிளேசத்தில் ஆழ்த்துகின்ற ஒரு அற்புதமான மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற அந்த தவம் செய்த தமிழர்களாகிய நாம் அந்த தமிழை முதலில் வணங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் 101வது நிகழ்ச்சி இன்றைக்கு மிக மிக சிறப்பாக துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சியில் ஆகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள் இங்கே வந்து இதனை சிறப்பித்திருக்கிறார்கள். எங்களுடைய பிதாமகர் தனிப்பெரும் தலைவர் ஐயா கேஜிஆர் அவர்கள் தன்னுடைய வரவை இங்கு வருகை செய்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றுவதற்கு மிகப்பெரிய வாழ்வியல் அறிஞர், ஒரு இலக்கியத்திலும் வாழ்க்கையிலும் தொழிலிலும் வெற்றி கொடிகள் பதித்தவர் ஐயா வினய்தீர்த்தான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வணங்கி மகிழ்கிறேன். என் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஐயா கவியரவி காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கவினப்பன் அவர்கள், கூமாப்பா கபிலன் அவர்கள், இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக நெறிப்படுத்தி வழிநடத்துகின்ற ஐயா புதிய செல்வராசன் ஐயா அவர்கள், பாவரசு முகை திருநாதன் அவர்கள், தலைமையேற்றிருக்கிற ஐயா சீனி ரவிபாரதி அவர்கள், தன் தேனினும் உரிய குரலால் எங்களை எப்பொழுதும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிற அம்மா ரமணி அம்மாள் அவர்கள், அலமேலு அவர்கள் போன்ற பல்வேறு அறிஞர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் முதலில் வணங்கி என்னுடைய இந்த சிறிய சொற்பொழிவை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். தமிழில் இலக்கியங்கள் எத்தனையோ இருக்கின்றன. சில மொழிகளெல்லாம் நகையணியாத பெண்களைப் போல் தோற்றமளிக்கிற பொழுது ஒரு நகைக்கூடமாக தோற்றமளிக்கிறாள் தமிழன்னை. அவள் காலடியில் அத்தனை இலக்கியங்களை படைத்து படைத்து குவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய புதல்வர்கள். அவள் அணிந்த அந்த அற்புதமான இலக்கிய வகைகளிலே மிகச்சிறந்த வகைகளாக போற்றப்படுபவை பல இருக்கின்றன. அந்த வகையில் கம்பராமாயணம் என்பது மிக சிறப்பானது என்பது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் கம்பனுடைய புகழை யார் சொன்னார்கள் என்று சொன்னால் பாரதிதான் சொன்னான். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று முதலில் அவன் சொன்னான். கம்பநாடர் கவிதையை போல் கற்றோர்க்கு இன்பம் இல்லை என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பிற்குரிய கேஜிஆர் அவர்கள் போற்றி தொழுகின்ற கண்ணதாசன் கம்பனை படித்துவிட்டு அவன் கன்னி தமிழுக்கு கண்ணனுக்கே தாசனாக ஆகிவிட்டான். அப்படி கம்பராமாயணம் என்பது படித்தவர்களை ஈர்க்கிற ஒரு செய்தியாக இன்றைக்கு இருக்கிறது. அந்த ஒரு ஈர்ப்பிலே கட்டுண்ட ஒரு தேனியை போலத்தான் நான் இதிலே இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறேன். இதற்கு பல்வேறு அறிஞர் பெருமக்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழிகளிலே வழித்தடத்திலே நாம் பயணித்து கம்பராமாயணத்தை ஒரு சுற்றி விட்டு வரலாம். தும்பியில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பது ஒரு வழிமுறை. அந்த வகையில் கம்பராமாயணத்தை தொடலாம் என்று ஒரு எண்ணத்தில் இது நாம் தொடங்கி இருக்கிறோம். இந்தியாவிற்கு மிக சிறப்பான இதிகாசங்கள் 2 வாய்த்திருக்கின்றன, 2 கண்களைப் போல. 2 கண்கள் எப்படி நமக்கு வழிகாட்டுகின்றனவோ அதுபோல ராமாயணம் மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய 2 இதிகாசங்கள் ஆதி காவியங்கள் நமக்கு வாழுகிற வழியை காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. இத்தனை ஆண்டு காலமாக 9ஆம் நூற்றாண்டா 12ஆம் நூற்றாண்டா கம்பராமாயணம் எழுதியது என்று புலவர்கள் சர்ச்சை புரிந்து கொண்டிருக்கிற அதே சமயத்தில் சிலப்பதிகாரத்தில் ராமாயண செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. சங்க இலக்கியங்களில் ராமாயண செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன என்று சொல்லுகிற பொழுது மனிதர்கள் உணரத்தலைப்பட்ட அந்த காலகட்டத்திலிருந்து, தமிழர்கள் அறிந்து பேச பயணப்பட்ட அந்த காலகட்டத்திலிருந்து ராமாயணம் என்பது அவர்களுடைய செவிகளில், அவர்கள் இதயங்களில் இருந்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது. சிலப்பதிகாரத்திலே அந்த ஆயர் பகுதியிலே அவர்கள் அசதியாடல் என்கிற வகையிலே ஒரு அற்புதமாக ஒரு நையாண்டி செய்வார்கள் அந்த ராமனை குறித்து. நீ வாமன அவதாரத்திலே அந்த 3வது அடியை
மாவலி சக்கரவர்த்தி உன்னை நம்பி 3 நிலம் எடுத்துக்கொள் என்று சொல்லுகிற பொழுது, அவனை மோசம் செய்வது போல் அவன் தலையில் வைத்தாயே, அதற்காகத்தான் நீ காடெல்லாம் நடந்து திரிகிறாய் ராமா என்று அவர்கள் ஆய்ச்சியர் குரவையிலே பாடுவார்கள். இப்படி அந்த நுணுக்கமான செய்திகள் எல்லாம் சங்க இலக்கியங்களில் இருக்கிறதை பார்க்கிற பொழுது, ராமாயணம் என்பது தமிழர்களுடைய வாழ்வில் காலம் காலமாக இருந்து வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதன் மூலமாக நமக்கு அந்த வாழ்கிற நெறியானது வகுத்து சொல்லப்படுகிறது. புலவர் கீரன் தான் மிக அழகாக சொன்னார். அந்த ராமாயணம், மகாபாரதம் வெவ்வேறு காவியங்களாக இருந்தாலும் அவை காட்டுகின்ற வழி என்பது ஒரே வழி. எப்படி 2 கண்கள் வென்று வேறா இருந்தாலும் ஒரே வழியை காண்பிப்பது போல. ராமாயணம் என்பது நேர்முறை காப்பியம். அதிலே ராமன் என்கிற மனிதன் தனக்கு சொந்தங்களை சேர்த்துக் கொண்டே போகிறான், உறவுகளை சேர்த்துக் கொண்டே போகிறான். கடைசியில் தன்னுடைய சோதனையில் இருந்து அவன் வெற்றி பெறுகிறான். மகாபாரதம் என்பது எதிர்மறை நோக்கிலே போகிறது. எண்ணற்ற உறவுகளோடு இருந்த துரியோதனன் ஒவ்வொன்றாக விலக்கிக் கொண்டே போய் கடைசியில் அனைவரையும் இழந்து போய் விடுகிறான். இப்படி நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பல்வேறு பாத்திரங்களை படைத்து மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு உணர்வுகள் வரும், ஒரு நிகழ்ச்சிகள் வரும், ஒரு மனிதர்களுடைய குணாதிசயங்கள் வரும். அவற்றை எப்படி சமாளிப்பது என்பதை சொல்லித் தருவதற்காகத்தான் இந்த காப்பியங்கள், இந்த இதிகாசங்கள் சொல்லப்படுகின்றன. சக்கரவர்த்தி திருமகன் என்று எழுதிய ராஜாஜி எழுதிய ஒரு வரி எனக்கு இன்றைக்கும் நெஞ்சில் இருக்கிறது. அவர் சொன்னார், சீதா பிராட்டி அடையாத துன்பத்தை விடவா பெரிய துன்பத்தை நாம் அடைந்து விட்டோம். அவருடைய துன்பத்தின் முன்னால் நம் துன்பம் எல்லாம் ஒரு துன்பமா என்று கேட்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கேள்வி. நமக்கு ஒரு சின்ன ஒரு கவலை வந்து விட்டால் கூட நாம் நொடிந்து போய் விடுகிறோம். ஆனால் சீதா பிராட்டினுடைய கவலையை நினைக்கிற பொழுது, ஒரு மிகப்பெரிய மன்னனுடைய மகள் நம்பி ஒரு வெற்றி திருமகனை கைப்பிடித்து வருகிற ஒரு பெண், சிறிது காலத்திலேயே காட்டுக்கு போ என்று துரத்தப்பட்டு, அங்கு ஒரு அபலை பெண்ணாக மாறி அவளை இன்னொரு அரக்கன் கவர்ந்து கொண்டு போய் ஒரு அசோகவனத்தில் அடைத்து வைத்து, பிறகு மிகுந்த பெரிய போர் புரிந்து அவளை திருப்பி மீட்டு வந்து பிறகு கணவனே அவளை சந்தேகப்பட்டு, அவள் அடையாத துன்பத்தை விடவா பெரிய துன்பத்தை இன்றைக்கு நாம் அடைந்து விடுகிறோம் என்று அவர் கேட்கிற கேள்வியிலே நம் மனதில் இருக்கிற அத்தனை கவலைகளும் பொடி பொடியாய் போய்விடுகின்றன. இப்படி பல்வேறு செய்திகளை, நமக்கு ஆறுதல்களை, நமக்கு வழிகாண்பிக்கிற இலக்கியமாகத்தான் ராமாயணமும் மகாபாரதமும் இந்த இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அதற்காகத்தான் கம்பன் ராமனை தொழுதவன். ஆனாலும் கம்பராமாயணத்தை எழுதி அவன் ஒரு சபையிலே, அரச சபையிலே அரங்கேற்றாமல் ஸ்ரீரங்கத்திலே சென்று அரங்கேற்ற வேண்டும் என்று அவன் ஒரு தூய வைணவனாக இருந்தான் என்றாலும், அவன் தமிழ்நாட்டுக்கு ராமாயணத்தை சொன்னது என்பது காலம் காலமாக கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய வழிகாட்டுகிற இந்த ஒரு இலக்கியத்தை அடுத்த தலைமுறைக்கு, அடுத்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு தமிழ் மக்கள் தொடர்ந்து எடுத்துச் செல்ல வேண்டும். அந்த ஜோதியை தொடர்ந்து ஏற்றிக்கொண்டு வேண்டும், நல்ல வழியிலே பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் படைத்தான் என்று நமக்கு தோன்றுகிறது. இது அவனுடைய நோக்கமாக இருந்தாலும் நம்மை எல்லாம் மிகவும் கவர்வது என்னவென்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய இலக்கிய நயம், அதில் இருக்கக்கூடிய தமிழின் வளம். இதை பார்க்கிற பொழுதுதான் நாம் அதனுடைய உண்மையான பெருமையை நாம் உணர்கிறோம். அதைத்தான் படித்தவர்கள் எல்லோரும் அதிலே பரவசப்பட்டு இருக்கிறார்கள். இந்த ஒரு பயணம் என்பது துளி துளியாக, அணு அணுவாக இந்த காவியத்தை ரசிக்கிற பயணமாக இருக்க போவதில்லை. இருந்தால் நமக்கு ஆயுள் போதாது என்பது தெரியும். ஆனாலும் ஒரு பறக்கிற ஒரு பறவையின் பார்வையில் இந்த காவியத்தை ஒரு அலசலாம். இதன் மூலமாக சில செய்திகளையும், இதில் இருக்கக்கூடிய பாடல்களுடைய சில நயங்களையும் நாம் உள்வாங்கலாம் என்கிற அந்த எண்ணத்தோடு தான் இந்த தொடரினை நாம் தொடங்குகிறோம். இந்த முயற்சியை நான் தொடங்குகிறேன். இதற்கெல்லாம் வழிகாட்டுகிற எவ்வளவோ பெரியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சென்ற வழியிலேயே நாம் செய்யலாம் என்று நான் கருதுகிறேன். பெரியவர்களே, கம்பராமாயணம் எழுதப்பட்டது என்பது ஒரு சமயத்தை வளர்ப்பதற்கா என்பதை முழுமையாக என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. நான் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், கம்பராமாயணம் காலம் காலமாக இந்த மக்களுக்கு வழிகாட்டுகிற பல்வேறு செய்திகளை அதில் புரிந்து வைத்திருக்கிறது. அதில் உள்ள மனிதர்கள், பாத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அறக்கருத்துக்கள். நாமே கூட பட்டிமன்றம் பண்ணியிருக்கோம். திருக்குறள் கருத்துக்கள் அதிகமாக, அந்த திருக்குறள் இருக்கக்கூடிய வாசகங்கள், செய்திகள் இங்கே பாத்திரங்களாக இங்கே உலவுகிறார்கள். அப்படி இந்த செய்திகளை, இந்த அறக்கருத்துக்களை 1000 ஆண்டுக்கு தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கம்பன் இதை படைத்தான் என்கிற கருத்தோடு நாம் இந்த கம்பராமாயணத்தை தொடங்குவோம். நான் சொல்கிறது போல ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ என்று சொல்வார்கள். உயரத்திலிருந்து பார்க்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நாம் இன்றைக்கு போகிறோம். கம்பராமாயணம் கம்பனால் எழுதப்பட்டது 9, 12ஆம் ஆண்டில் உங்களுக்கு தெரியும். இதுல கிட்டத்தட்ட 6 காண்டங்கள் இருக்கின்றன. 10,000த்திற்கு மேற்பட்ட பாடல்கள் இருக்கின்றன.
இதை மிக அழகாக வடிவமைத்திருக்கிறான் கம்பன். நுணுக்கி நுணுக்கி பார்த்தால் அதில் உள்ள செய்திகள் அத்தனையும் இனிப்பை கொடுப்பதாக இருக்கின்றன. நாம் இன்றைய நிகழ்ச்சியில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு 20 நிமிடத்தில், மீதம் இருக்கிற 20 நிமிடத்தில் ஒரு 4 படலங்களை மட்டும் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாம் தொடர்ந்து செய்திகளை காண்போம். இப்பொழுது கம்பன் என்ன சொன்னான்? கம்பனுடைய பாடல்கள் கொடுக்கிற செய்திகளை காட்டிலும் ஒரு படைப்பாளனாக, ஒரு கவிஞனாக நமக்கெல்லாம் அவன் சொல்கிற செய்திகள், அவன் படைத்திருக்கிற விதமே நமக்கு பல்வேறு பாடங்களை தருவதாக இருப்பது என்பதைத்தான் நான் உணர்கிறேன். முதலில் கடவுள் வாழ்த்து சொல்லி ஆரம்பிக்கிறார். உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும். இதுல என்ன ஒரு சிறப்பு என்றால், இதுல எந்த கடவுள் என்பதை மிக தெளிவாக எப்படி திருவள்ளுவர் எப்படி வைத்தாரோ கடவுள் வாழ்த்துல, நீங்கள் யாரையுமே குறிப்பிட்டுக் கொள்ள முடியாது. அதே போல ஒரு பொதுவான ஒரு தன்மையை, கடவுள் தன்மையை இங்கே அழகாக இங்கே கம்பன் வைப்பதை காண முடிகிறது. இதன் மூலமாக நமக்கு சொல்லுகிற அவன் செய்தி, இது வைணவ காப்பியமாக இருந்தாலும் கடவுள் என்பவன் பொதுவானவன், அனைவருக்கும் சமமானவன் என்பதை சொல்வதாகத்தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த உலகத்தை ஆக்குபவனாக இறைவன் இருக்கிறான், நிலைநிறுத்துபவனாக இருக்கின்றான், அழிப்பவனாக இருக்கின்றான். உலகம் என்றால் நமக்கு நினைக்கிறேன் தினமும் ஒரு உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறாரா என்றால் இல்லை. ஒவ்வொரு உயிருக்கும், ஒவ்வொரு உயிருடைய வாழ்க்கையும் ஒரு உலகம், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் ஒரு உலகம். இப்படி இந்த உலகத்தை ஆக்குபவனாக, நிலைநிறுத்துபவனாக, அழிப்பவனாக இந்த இறைவன் இருக்கிறான். அதை ஒரு விளையாட்டை போல் செய்து கொண்டிருக்கிறான். எண்ணற்ற அளவில், அழகில்லாத அளவில் செய்து கொண்டிருக்கிறான். அவர் தலைவர், அவரே முதல்வன் என்கிற இதுல ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் பாருங்க. இதுல அவர் என்று போட்டிருக்கிறார். இந்த அவர்னா இத ஆண்னு சொல்ல முடியாது, பெண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆண்னு சொல்ல முடியாது, பெண்ணுன்னு சொல்ல முடியாது. அவர் என்றுதான் போட்டிருக்காரே தவிர ஒரு சைவர், ஒரு சிவன் என்றோ, பிரம்மன் என்றோ, இல்ல திருமால் என்றோ அவர் குறிக்கவில்லை. அவருக்கே சரண் நாங்களே, அவருக்கு நாங்கள் சரணடைகிறோம் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அதே சமயத்தில் இப்படி பிரிச்சு பாருங்க, அன்னவர்க்கே சரணாங்களே, நீங்கள் சரணாக ஆகுங்களே. அப்படிப்பட்ட தலைவர், இந்த உலகத்தை ஆக்குகிற, நிலைநிறுத்துகிற, அழிக்கிற அந்த மூல முதல்வனுக்கு சரணாக நீங்கள் ஆங்களே, நீங்கள் ஆகுங்களே என்கிற ஒரு வேண்டுகோளையும் அவர் விடுப்பதாக மிக மிக சிறப்பாக இந்த பாடலை அவர் அமைத்திருப்பது என்பது வியப்பாக இருக்கிறது. கம்பராமாயணம் என்பது ஒரு வைணவ காப்பியம் என்பதை காட்டிலும் ஒரு பொதுமறை காப்பியமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதற்காக பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்கிற பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதிலே திருமாலை மட்டும் பாரவில்லை அவர், நாராயணனை மட்டும் பேசவில்லை. ஆனால் சிவனை குறித்து நிறைய இடங்களை சொல்லுகிறார், அவனை புகழ்கிறார் என்கிற பொழுது அவர் இந்த சாதி சமயம் என்கிற அந்த ஒரு சாதாரண தளத்திலிருந்து மிக உயர்ந்த இடத்திலே கம்பன் இருக்கிறான். அவனுடைய அந்த கல்வி என்பது அவனை அந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த கடவுள் வாழ்த்திலே அவர் சொல்லுகிற செய்தி, இந்த உலகத்திற்கே மூல முதலாக கடவுள் இருக்கிறான். அவர் அவனாகவும் இருக்கலாம், அவளாகவும் இருக்கலாம், எந்த சமயத்தை சார்ந்தவராக இருக்கலாம். ஆனால் அவருக்கு நீங்கள் சரணாகுங்கள், நாங்கள் சரணாகி இருக்கிறோம் என்பதை போல இந்த முதல் பாடலை அவர் அழகாக வைத்திருக்கிறார். ஆதி அந்தம் அரியன யாவையும் ஓதினார், அழகு இல்லன உள்ளன. அவனுடைய அளவு என்பது இல்லாததும் இருக்கிறது. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. இல்லன உள்ளன, இருக்கிறது இல்லாமலும் இருக்கிறது. வேதம் என்பன மெய்நெறி தன்மையன் பாதம் அல்லது பற்றிலார். வள்ளுவர் சொல்லுகிறார், இறைவன் அடி சேராதார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அந்த திருக்குறள் கருத்துக்களை எவ்வளவு அழகாக கொண்டு பொறுத்துகிறார் பாருங்கள். ஆதி, இந்த உலகத்தினுடைய தொடக்கம், அந்த முடிவு, அரி நடத்துபவன் என யாவையும் ஓதினார், அழகு இல்லன உள்ளன. வேதம் என்பன, இந்த வேதம் அனைத்தையும் அறிந்தவர்கள்.
என்னென்ன வகைகள் இருக்கின்றன, அளவில்லாத வகையில் இருக்கக்கூடிய செய்திகளை, நூல்களை கற்றவர்கள். அதையும் தாண்டி மெய்நெறி உணர்ந்தவர்கள். இவர்கள் அனைவரும் பாதம் அல்லது பற்றிலர். கடைசியில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மிகுந்த உயர்ந்த அறிவை பெற்றவர்கள் கடைசியில் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் இறைவனுடைய பாதத்தை பற்றுவார்கள். அவர்கள் தான் பற்றில்லாதவர்கள். அவர்கள் பற்றுவார்கள், ஆனால் அவர்கள் பற்றில்லாதவர்கள். உலகத்தினுடைய அறிவினுடைய உச்சத்தை அடைந்தவர்கள் இறுதியில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கடவுளுடைய பாதத்தை பற்றுவார்கள் என்று கடவுள் வாழ்த்திலே சொல்லுகிறார். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று வள்ளுவன் சொல்வதை அழகாக அங்கே கடவுள் வாழ்த்திலே அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. இந்த அவையடக்கம் மிக மிக புகழ்பெற்ற பாடல்கள் இதில் இருக்கின்றன. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓசை பெற்று உயர்பால் கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையில் விட்டேன். ஒரு ஆசையினால நான் பாட வந்துட்டேனே தவிர, ஒரு மிகப்பெரிய கடலை ஒரு பூனை நக்கி குடிப்பது போல, ஆசைப்பட்டது போல, நானும் ராமனுடைய கதையை பாடுவதற்கு ஆசைப்பட்டேன் என்று எனக்காக ஒரு கவிதையை அன்றைக்கே கம்பன் எழுதியிருக்கிறான் என்று நான் கருதுகிறேன். அதே ஒரு ஆசையில் தான் உங்கள் முன்னால் பொழுது பேச தொடங்கி இருக்கிறேன். முத்தமிழ் துறையின் முறை போகிய உத்தம கவிஞர்களுக்கு ஒன்று உணர்த்துவன். இங்கு வந்திருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்னவென்றால், பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுவோமோ. உலகத்துல எதை வேணாலும் நம்ம குற்றம் காணலாம். ஆனால் இந்த 3 பேர் பண்ணதை நீங்க குத்தம் காணக்கூடாது. நீங்க கோர்ட்டுக்கே போனா கூட அவர் பைத்தியம் என்று சொன்னால் அவர்கள் கொலை செய்தால் கூட தள்ளுபடி செய்து விடுவார்கள். அப்படிப்பட்ட பித்தன் நான். என்னுடைய குற்றத்தை குற்றமாக கருதாதீர்கள். பேதை அறிவில்லாதவன் நான். என்னுடைய குற்றத்தை குற்றத்தாக்குவார்கள். நான் பக்தன். அவன் மேல் ஒரு தீராத அன்போடு, ஒரு கண்மூடித்தனமான அன்போடு அவனுடைய பக்தி செலுத்துகிறவன். நான் ஒரு குறையாக ஏதாவது சொன்னா கூட அதை பெரிதாக கருதாதீர்கள் என்று அவர்கள் அழகாக அவையடக்கம். இப்படி அவன் அவையடக்கம் சொன்னாலும் அவர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவனுடைய கவிதைகள் போற்றப்படுகின்றன. ஊருக்கு ஊர் கம்பன் கழகங்கள் அவனை போற்றுகின்ற சொன்னால் அவனுடைய மிகப்பெரிய அந்த அறிவினுடைய உச்சத்தில் இருந்தாலும் அவனுடைய அவையடக்கம் என்பது நான் சொன்னது போல நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுகிற. கம்பன் கதையின் மூலமாக வழிகாட்டவில்லை. அவன் அந்த கதையை ஆக்கியிருக்கிற, அந்த காவியத்தை ஆக்கியிருக்கிற அந்த வழிகளின் மூலமாக நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் பல்வேறு வழிமுறைகளை சொல்லித் தருகிற ஒரு குருவாகத்தான் நான் அவனை பார்க்கிறேன். அந்த வகையில் அவையடக்கம் என்பது மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த காவியம் பிறந்த களம் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு பாட்டு மட்டும். இந்த இடை நிகழ்ந்த ராமாவதாரம், அந்த ராமனுடைய அவதாரம், நாராயணனுடைய அவதாரம் என்பது பல்வேறு அவதாரங்கள் தொடர்ந்து நிகழ்கின்றன. அதுல இடையில நடந்த ஒரு அவதாரம் தான் ராம அவதாரம். அந்த கதையை நான் பேசப்படுகிற பொழுது அதில் நம்ம சடையப்பர்களுடைய கருணையினால் நிகழ்ந்தது என்பதை ஒரு அழகாக பதிவு செய்கிறார். அவருடைய நன்றி உணர்ச்சியை சடையன் வெண்ணெய்நல்லூர் சடையனுடைய அந்த வள்ளத்தன்மையை அழகாக நன்றி உணர்வோடு ஒரு பதிவு செய்வது என்பது நமக்கு வழிகாட்டுவதாக அமைகிறது. இது அதனுடைய தொடக்கம். கம்பராமாயணத்துல 6 காண்டங்கள் இருக்கின்றன என்று நான் சொன்னேன். கிட்டத்தட்ட 127, 130 படலங்கள் இருக்கின்றன. 6 காண்டங்கள், பல்வேறு படலங்கள் இங்கே நீங்க பார்க்கிறீர்கள். வரிசையாக பார்ப்போம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது என்பது பாலகாண்டத்தினுடைய 4 படலங்கள். இன்னும் முடித்து விடுவேன். முதல் படலம் ஆற்றுப்படலம். இந்த ஆற்றுப்படலத்தில் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது, இப்ப நம்ம வீட்டிலே தாத்தா பாட்டி ஒரு கதை சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார், அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க. முதல்ல அவங்க ஊரைத்தான் சொல்லுவாங்க, அப்புறம் ராஜாவை சொல்லுவாங்க. அந்த மாதிரி கம்பனும் அதே முறையை கையாண்டு முதலில் அந்த ஊரை பற்றி, அந்த நாட்டை பற்றி, அதில் உள்ள ஆறுகளை பற்றி, அதில் உள்ள மனிதர்களை பற்றி முதலில் சொல்லிவிட்டு பிறகு அரசனை குறித்தும் அந்த கதையும் தொடங்குகிறான். அந்த வகையில் அவன் முதலிலே ஆற்றுப்படலத்தை தொடங்குகிறான். உலகத்தின் நாகரிகம் என்பது ஆற்று படுகைகளில் நிகழ்ந்தது. ஆறு போகிற வழியில் நடந்து போன மனிதன், நாடோடியாக இருந்த மனிதன் பிறகு நாகரிக மனிதனாக மாறினான். ஆறு எங்கெல்லாம் பாய்கிறதோ அங்கெல்லாம் மனிதர்கள் செழித்தார்கள், சமுதாயம் வளர்ந்தது என்கிற வகையிலே முதலில் ஆற்றுப்படலத்தை வரைக்கிறார். இதுல இன்னொரு சிறப்பையும் பார்த்தீங்கன்னா கூட, திருக்குறள்ல முதல்ல கடவுள் வாழ்த்து, அதற்கு பிறகு வான் சிறப்பு. வான் சிறப்புன்னா ஒண்ணும் கிடையாது, மழையை குறித்து, நீரை குறித்து. அது போல இவர் அதே மாதிரி கூட நம்ம நினைச்சுக்கலாம். முதல்ல கடவுள் வாழ்த்து சொல்லிட்டு அடுத்து ஆற்றுப்படலம் நீரை குறித்து அவர் பேசுகிறார் என்று நாம் நினைவில் கொண்டு அந்த நயத்தை பார்த்து நாம் ரசிக்கலாம். அந்த வகையில் ஆற்றுப்படலத்திலே கம்பன் அதை ஆரம்பிக்கிறார். மிக மிக சிறப்பான ஒரு பாட்டு. இதுதான் நான் சொன்னேன். கம்பன் என்பவன் வைணவனாக இருந்தாலும் அவனுடைய கடவுள் தன்மை, அவனுடைய பக்தி தன்மை என்பது பறந்துபட்டது. கவிஞர்களுக்கே உரித்தான வள்ளுவன் காட்டிய வழியை தொட்டது. ஆகவே அவனுக்கு அனைத்து கடவுளும் ஒன்றாகத்தான் தெரிந்திருக்க என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பாட்டை நாம் சொல்லலாம்.
நீரணிந்த கடவுள் நிறத்தவான் ஆரணிந்து சென்று ஆர்களி மேய்ந்து அகில் சேரணிந்த முளை திருமங்கை தன் வீரணிந்தவன் மேனியின் மீண்டதே. இது என்ன அர்த்தம்? அதாவது வானத்துல மேகம் போகுதான், போகிறது எப்படி போகுதான்? வெண்மேகமா போகுதான். அந்த வெண்மேகம் எப்படி இருக்குன்னா சிவபெருமானை போல இருக்கிறதாம். உடம்பெல்லாம் விபூதி பூசி இருக்கிற திருநீர் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானை போல வெண்ணிற மேகம் கொண்ட வெண்ணிற மேகங்கள் வானத்திலே போகின்றன. போய் என்ன பண்ணுது? ஆர்களி மேய்ந்து கடல்ல போய் அதில் உள்ள நீரை உறிஞ்சி, அந்த நீரை உறிஞ்சதை வந்து எப்படி சொல்றாரு பாருங்க, மேய்ந்து என்று சொல்லுகிறார். ஒரு பச்சை புல்கள் இருக்கிறது, அந்த புல் அதுவா இருக்கு, மாடு போய் மேய்ஞ்சிட்டு வர்ற மாதிரி கடல் நிரம்பி தழும்புகிறது, அதில் இந்த மேகம் போய் முகண்டு கொண்டு வருகிறது. ஆர்களி மேய்ந்து திரும்புறது எப்படி இருக்குதான், சேரணிந்த முளை திருமங்கை மகாலட்சுமியினுடைய வீரணிந்தவன் மேனி, திருமால் கரிய நிறம் கொண்ட திருமாலை போல அந்த மேகங்கள் மீள்கின்றன. எவ்வளவு அழகான ஓமை பாருங்க. வெள்ளை மேகம் போகுது, கடலுள்ள நீரை எடுத்துக்கொண்டு கருமேகமாக திரும்புகிறது. இதை அவர் சிவனை போல் சென்று திருமாலை போல் திரும்புகிறது என்று எழுதுகிறார். இதில் எனக்கு மிக சிலிப்பு தரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ராமாவதாரத்தை பாட வந்த கம்பன், நாராயணனை பாட வந்த கம்பன், முதலில் தொடங்குகிற ஆற்றுப்படலத்தை பாட வந்த கம்பன், அவனுக்கு முதலிலே வருகிறது சிவபெருமான் தான் அவர் நினைவில் வருகிறார். நீரணிந்த மேனி என்று சிவபெருமானை நினைத்து பிறகு திருமாலை சொல்கிறான் என்கிற போது நமக்கெல்லாம் மிக மிக சிலிர்ப்பாக இருக்கிறது. இப்படி கவிஞர்கள், வள்ளுவனை பின்பற்றுகிற கவிஞர்கள் ஒரு குறிப்பிட்ட சமயத்திலே கட்டுப்பட்டிருக்க கூடாது. அவர்களுடைய பக்தி தன்மை என்பது பறந்துபட்டது என்பதை வெளிப்படுத்துவதாக இந்த பாடல் இருப்பதாக நான் கருதுகிறேன். அதனால இந்த பாடலை இங்கே குறிச்சேன். அடுத்த மழைத்தாரையின் தோற்றம்னு ஒரு அருமையான பாட்டு. இந்த பாட்டுல மழையை வந்து எப்படி அவர் வர்ணிக்கிறார் என்று சொன்னால், வெள்ளி வீழ்கிடை வீழ்த்தின தாரைகள், வானத்திலிருந்து வெள்ளி கம்பிகள் அப்படியே தொங்க விட்ட மாதிரி இருக்கான் மழை. இன்னும் ஒரு அழகான ஊமை பாருங்க. வானத்திலிருந்து விழக்கூடிய மழை துளியானது வெள்ளி கம்பிகளை அப்படியே தொங்க விடுவது போல் இருந்தன. புள்ளி மால்வரை பொன்னியன நோக்கிவான் வெள்ளி வீழிடை வீழ்த்தன தாரைகள் உள்ளி உள்ள எல்லாம் உவந்து ஈயும். தன்னிட்ட இருக்கிற அனைத்து செல்வத்தையும் பொருள்களையும் உவந்து இந்த வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனிதர்களைப் போல வழங்கின அந்த மேகங்கள். அந்த மேகத்துக்கு கஞ்சத்தனம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட இன்னைக்கு 1000 ரூபா தான் இருக்கு, 500 ரூபா கொடுப்போம், 500 ரூபா வச்சுப்போம் நாளைக்கு அப்படின்னு நான் நினைக்குது. இருக்கிற தண்ணியெல்லாம் பொழிந்து விட்டு போகிறது. அதுவும் வெள்ளித்தாரைகளாக பொழிந்து விட்டு போகிறது. உள்ளி உள்ளி கொடுக்கிற வள்ளல்களைப் போல, உவந்து கொடுக்கிற வள்ளல்களைப் போல அந்த மேகம், வெள்ளி மேகமானது வெள்ளித்தாரைகளை வீழ்த்தி விட்டு போகிறது அந்த மேகம். அந்த அருமையான காட்சி, அந்த அருமையான காட்சிப்படுத்தல், அந்த கவிதை நயம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள். அடுத்து இந்த ஆறு எப்படி இருக்கான், விலை மாதரை ஒத்திருக்கான். ரொம்ப நயமா, நான் ரொம்ப ரசிச்ச ஒரு விலை மாதர் போல தோன்றுகிறது அந்த ஆறு. எப்படி அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, தலையும் ஆகமும் தாளும் தழுவி அதன் நிலையிலாது நின்றது போல மலையில் உள்ள எல்லாம் கொண்டு மண்டலால் விளையின் மாதரை ஒத்தது அவ்வெள்ளமே. அந்த வெள்ளம் எப்படி இருக்கான், மலையில பாஞ்சு மலையை முழுமையாக தழுவிக்கொண்டு வேகமா விரைந்து போகிறது அந்த வெள்ளம். அது எப்படி இருக்கிறதா, தலையை, உடம்பை, தாளை தழுவி கொஞ்ச நேரம் மட்டுமே தழுவி, ரொம்ப நேரம் இல்லாம நிலையில்லாது நீங்கி போகிற அந்த விலைமாதரை போல அந்த வெள்ளமானது அந்த மலையை தழுவி உடனே நீங்கி விட்டது என்று மிக அழகாக அந்த ஒரு உவமையை போடுகிறார். இது அவருடைய கவிநயத்தை காண்பதாக இருக்கிறது. அடுத்து அந்த அந்த சரது ஆயிற்றினுடைய அந்த ஆற்றினுடைய தன்மையும் போக்கும் என்கிற அந்த பாடலிலே அந்த ஆறு என்பது தாய்முலை அன்னது. இந்த வரி ரொம்ப 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 சிந்திக்கக்கூடிய ஒரு வரி. இந்த உலகத்திற்கெல்லாம் நீரை கொடுப்பது, வள்ளுவர் தான் சொன்னார், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. மழைனா நீர் தான். அதாவது உலகத்தில் உள்ள உணவுப் பொருட்களை உருவாக்குவதாகவும் அந்த நீர் இருக்கிறது, அந்த நீரும் உணவாக பயன்படுகிறது. அப்படி அந்த அந்த ஆற்றினுடைய வெள்ளம் என்பது எப்படி இருக்கு, ஆற்று தண்ணி எப்படி இருக்குன்னா தாய்முலை அன்னது, தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த தாயை போன்ற அந்த ஆறு இருந்தது என்று நாம் கருதுகிறோம். இன்றைக்கு நம்மளால காவிரி நினைக்கிறோம், காவிரியில் ஒரு பிரச்சனை நமக்கெல்லாம் கண்ணீர் நம்ம ஏன் கலங்குகிறோம் என்று சொன்னால், ஒரு ஆறு என்பது தாயை போன்றது. அந்த ஆற்று படுகைகள், அந்த ஆற்று பாய்ச்சல் என்பது ஒரு தாய்ப்பால் போன்றது என்பதை மிக அழகாக அங்கே அவர் கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த
இந்த வெள்ளம் என்ன செஞ்சது இந்த நாட்டுக்குள்ள பூந்து? ஆற்றுப்படலம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வெள்ளம் என்ன செஞ்சது நாட்டுக்குள்ள பூந்து? அப்படின்னு பார்த்தா, முல்லையை குறிஞ்சியாக்கி, மருதத்தை முல்லையாக்கி, புள்ளிய நெய்தல் தன்னை பொருகர் மருதமாக்கி, எல்லையில் பொருள்கள் எல்லாம் எல்லாம் இடைதடு மாறும் நீரால் செல் உறுதியில் செல்லும், செல்லுறு கதியில் செல்லும் வினையெனச் சென்றதன்றே. அந்த வெள்ளம் எப்படி போச்சாம்? மாத்திருச்சான். முல்லையை வந்து குறிஞ்சி ஆக்கிருச்சான். மருதத்தை முல்லை ஆக்குகிறது. அந்த நிலத்திற்குரிய தன்மைகளையே முழுமையாக மாற்றி விடுகிறது ஒரு வெள்ளம். இப்ப நமக்கு சென்னையில வந்துச்சு. சென்னையில வந்து பாருங்க, வேளச்சேரிய பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் அ அதுவரைக்கும் அவ்வளவு ரொம்ப பெரிய உயர்ந்த நிலத்தில அந்த 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 மதிப்பில் இருந்த அந்த வேளச்சேரி, அந்த வெள்ளம் வருகிற பொழுது, அங்க இருக்க மக்கள் பாடுற பாட பார்த்தா, இப்ப வேளச்சேரியில போய் யாரும் வீடு வாங்கலான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு வெள்ளம் புகுந்தால் எப்படி அந்த இடத்தினை முழுமையாக மாற்றி போட்டு விடுகிறது, அதுபோல அந்த வெள்ளம் இருந்தது. எப்படி இருந்தது? முல்லையை குறிஞ்சியாக்கி, மருதத்தை முல்லையாக்கி, புல்லிய நெய்தல் தன்னை. இதெல்லாம் முக்கியம் இல்ல. கடைசியா சொல்றாரு பாருங்க. செல்வுறு கதியில் செல்லும் வினை என. எப்படி இந்த வினை, அந்த விதியானது, அது போற வழியில தான் அது போகும். அது போற வழியில நம்ம இழுத்துக்கிட்டு போவோம். நம்ம என்னதான் நெனச்சா கூட, அது போற வழியில நம்ம இழுத்துக் கொண்டு போகும். அதுபோல செல்வுறு கதியில் செல்லும் வினையைப் போல அந்த வெள்ளம் சென்றது என்று அவர் சொல்லுகிறது எவ்வளவு அழகா பொதிகை செல்வராஜ் சொன்னார் இப்போ பேசும்பொழுது. கம்பன் என்பவன், அவன் ஒரு வழக்கறிஞன், அவன் ஒரு அறிவியல் அறிஞன், அவன் ஒரு ஆன்மீகவாதி, அப்படி பல்வேறு பாத்திரங்களை வசிப்பவனாக, அப்படி பரந்துபட்ட ஞானம் உடையவனாக இருக்கிறான். அதற்கான ஒரு தத்துவவாதியாக இங்கே அவன் வெளிப்படுவதை இங்கே பார்க்க முடியும். இப்ப வந்து ஆற்றுப்படலம் பார்த்துட்டான். அடுத்து நாட்டுப்படலம் வந்துடுறான். நாடு, ஒரு ஊர்ல ஒரு நாடு, அந்த நாடு, அந்த ஒரு ஊரை பத்தி பேசுறோம். கோசல நாடு. இந்த கோசல நாட்டுடைய பெருமையை சொல்றதுக்கு ஒரு நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. இந்த ஒரு பாட்டு ஒரு முக்கியமான பாட்டு. நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள், தூரிடை உறங்கும் மாமை, துறை இடை உறங்கும் சிப்பி, போரிடை உறங்கும் வண்ணம், பொழிலிடை உறங்கும் தோகை. என்ன உறங்கும் உறங்கும் உறங்கும்ட்டு ஒரே நெகட்டிவா போட்டிருக்கிறாரு வார்த்தை அப்படின்னு கிருபானந்த வாரியார் தான் அழகாக விளக்குவார் இந்த பாட்டை. அது எப்படின்னா, நீர்ல வந்து சங்குகள் உறங்குகின்றன, மரத்து நிழலிலே எருமைகள் உறங்குகின்றன, மலர்களிலே மலர் மாலைகளிலே வண்டுகள் உறங்குகின்றன, தாமரை மலரிலே திருமகள் லட்சுமி தேவி மகாலட்சுமி தூங்கிக்கிட்டு இருக்கிறா, ஆமைகள் அந்த படித்துறைகளிலே உறங்குகின்றன, சிப்பிகள் அந்த ஆற்றுப்படுகையிலே உறங்குகின்றன, வைக்கல் போர்களிலே அன்னம் உறங்குகிறது, சோலை மலர்களிலே தோகை மயில்கள் உறங்குகின்றன. இப்படி எல்லாம் உறங்கிக்கிட்டு இருக்கு. இது எப்படி இந்த வளத்தை சொல்லுகிறது என்று சொன்னால், எப்பொழுது உங்களுக்கு வருகிறதோ, உங்களுடைய தேவைகள் தீர்ந்து விடுகிறதோ, எப்பொழுது உங்களுக்கு வேலை இல்லையோ, அப்பொழுதுதான் உங்களுக்கு தூக்கம் வரும். இல்லையா? நல்லா சாப்பிட்டு நல்லா தூக்கம் வரும். நிம்மதியா இருந்தா தூக்கம் வரும். அப்படி இவையெல்லாம் நிம்மதியாக இருக்கின்றன என்று அந்த அந்த உயிரினங்களை சொல்லுகிற பொழுதே அந்த நாட்டினுடைய வளத்தை சொல்லுகிறார். பாருங்க. தாரிடை உறங்கும் வண்டு. இந்த வண்டு ஒரு மலர்ல வந்து குடிக்குது. அதிலேயே அதுக்கு நெறைய தேன் கிடைச்சிருது. அதனால அங்கேயே படுத்து தூங்கிருது. வயிறு ரொம்பிடுது. இன்னொரு மலர் தேட வேண்டிய அவசியம் இல்ல. தாமரை உறங்கும் செய்யாள். அந்த ஊர்ல எல்லாருமே பணக்காரங்களா இருக்காங்க. திரு லட்சுமி யாருமே கும்பிடுறது இல்ல. எனக்கு எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு யாரும் அந்த அம்மாவ வேண்டுறது இல்ல. அதனால அந்த அம்மா அவங்க அடுக்கு அவளுடைய வீட்ல தூங்கிட்டு இருக்கிறா. இதெல்லாம் சொல்லுகிற பொழுது இந்த நாட்டினுடைய அந்த வளத்தை மிக அழகாக அந்த பாடல் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது பாருங்க. உறங்கும், உறங்கும், உறங்கும் போட்டு மிக அழகான ஒரு பாடலை அவர் இங்கே படைத்திருக்கிறார். இதுவும் ஒரு அந்த நாட்டுல எல்லாம் இருக்கு. இல்லாதது என்ன? அந்த நாட்டிலேயே ஒண்ணு இல்லாம இருக்கு. என்ன இல்லாம இருக்குன்னா, வன்மை இல்லை, ஒரு வறுமையின்மையால். வறுமையே அந்த நாட்டுல இல்லங்கிறதுனால அங்கே கொடை கொடுப்பதற்கு எந்த வேலையே இல்ல. திண்மை இல்லை, நேர் செருமையின்மையால். அங்கே வந்து போர் எதிர்த்து சண்டை போடுறவன் யாரும் இல்லாததுனால, அங்கே வீரம் அதிகமாக தென்பதற்கான வாய்ப்பு இல்லை. உண்மை இல்லை, பொய் உரையலாம் இல்லாமையால். ஒருத்தன் பொய் சொன்னா தான் உண்மைக்கு மரியாதை. இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து உண்மைக்கு ஏன் மரியாதை அப்படின்னா, ஏகப்பட்ட பேர் பொய் சொல்றதுனால. அங்கே எல்லாருமே உண்மை சொல்வதனால உண்மைக்கு மரியாதை இல்லை. வெண்மை இல்லை, பல் கேள்வி பல் கேள்வி மேவலால். அதாவது கேள்வி செல்வம் அதிகமாக இருப்பதால் அங்கே அறியாமை இல்லை என்று எது இல்லை என்பதை எவ்வளவு அழகாக அந்த பாடலிலே அவர் புகுத்தியிருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது, கம்பன் நாடனுக்கு ஏன் கண்ணதாசன் அடிமையானான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது.
அப்புறம் அந்த ஒழுக்கத்தின் விளைவு அறம். அந்த ஊர்ல எது எப்படி இருந்தது? அந்த அறம் என்பது அதாவது இலக்கியத்தினுடைய இலக்கியம் என்றால் என்னது? இலக்குடையது இலக்கியம். இலக்கணம்ங்கிறது வெறும் ஒரு ஃபார்முலா. இலக்கியம் என்பது இலக்கு உடையது இலக்கியம். நான் சொன்னது போல இந்த கம்பராமாயணம் அவனுக்கு ஒரு இலக்கு. அதுபோல இந்த நாட்டில் இந்த பாட்டிலே பாடுகிற பொழுது, இந்த இந்த நாட்டினுடைய இலக்கு என்ன என்பதை அவர் சொல்லுகிறார். ஒழுக்கத்தின் விளைவு அறம். அறம் காப்பதுதான் அந்த ஒழுக்கத்தினுடைய விளைவு என்பதை சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? "பொற்பின் நின்றன பொலிவு, பொய்யிலா நிற்பின் நின்றன நீதி, மாதரார் அற்பின் நின்றன அறங்கள், அன்னவர் கற்பின் நின்றன காலமாறி." அதாவது பொற்பின் நின்றன பொலிவு. அந்த நாட்டு மக்களுடைய அகமானது, மனமானது அழகுடையதாக இருந்தது. ஆகவே அந்த நாடு பொலிவு பெற்றதாக விளங்கியது. பொய்யிலா நிற்பின் நின்றன நீதி. அவர்கள் அவர்கள் மெய்யுடையவர்களாக இருந்தார்கள். அதனால் அந்த அந்த நாட்டிலே நீதி நிலைத்திருந்தது. அற்பின் நின்றன அறங்கள். ஒழுக்கத்தால் அங்கே அறமானது நிலைத்து நின்றது. பெண்களுடைய கற்பினால் அங்கே மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது என்று ஒழுக்கத்தின் விளைவு என்பது அறம் என்பதை மிக அழகாக அந்த ஒரு செய்தியை சொல்லுவது வேறு, அந்த செய்தியை சொல்லுகிற முறை, அந்த கவிதை யாக்கிற தன்மை, புட்பின் நின்றன பொலிவு பொய்யிலா நிற்பின் நின்றன நீதி மாதரார் அற்பின் நின்றன அறங்கள் அன்னவர் கற்பின் நின்றன காலமாரியே என்று அவர் சொல்லுகிறது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. இப்படி நாம் இப்பொழுது ஆற்றை பார்த்துட்டோம், நாட்டை பார்த்துட்டோம், அடுத்து இப்ப நகரத்துக்கு வர்றோம். அயோத்தி நகரத்துக்கு வருகிறோம். அந்த அயோத்தி நகரம் நிறைய பாடல்கள் இருக்கிறார். ஒரு சில பாடல்களை மட்டும் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அந்த ஊர்ல என்ன இருந்ததா, மன்னவர் திரை அளக்கும் மண்டபம். மற்ற அரசர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த வரிப்பணத்தை அளக்கக்கூடிய மண்டபம் இருந்தது. அன்னமென் நடையவர் ஆடும் மண்டபம், நாட்டியங்கள் ஆடக்கூடிய மண்டபங்கள் இருந்தன. அருமறை ஓதுகின்ற மண்டபம், கல்வி, கேள்வி, வேதங்கள் ஓதுகின்ற மண்டபங்கள் இருந்தன. அதே போல வெள்ளி இலக்கியம் இடையைப் போலவும், தும்பியைப் போலவும் பன்னரும் கலைதரு பட்டி மண்டபங்களும் அங்கே இருந்தன என்று நகரப்படலத்திலே அவர் அழகான ஒரு பாடலை பாடுகிறார். அங்கே கல்வரும் இல்லை, கொள்வாரும் இல்லை. கொள்வார் இல்லாமையால் அங்கே கொடுப்பவர்களும் இல்லை என்கிற அந்த செய்தியும் அந்த நகரத்துல வாங்குறவங்க யாருமே இல்லை. ஏன்னா கொடுக்கிறவங்க யாருமே இல்லை. ஏன்னா வாங்குற அளவுக்கு யார்ட்டையும் வறுமை இல்லை என்பதையும் மிக அழகாக இந்த பாடலே கொடுக்கிறார். கல்வர்களே அங்கே இல்லை. யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. ஆகவே இங்கே கல்வர்களும் இல்லை என்பதையும் சொல்லுகிறார். அடுத்து 4வது அரசியல் படலம். இந்த அரசியல் படலத்தில் அந்த அரசனுடைய சிறப்பை கம்பர் சொல்லுகிறார். அந்த அரசன் எப்படிப்பட்டவனா, அயோத்தி உள்ள அரசன் மிக அருமையான பாட்டு. தாயொக்கும் அன்பில், தவமுக்கும் நலம் பயப்பில், சேயொக்கும் முன்னின்று ஒரு செருகதி உய்க்கும் நீரால், நோயொக்கும் எண்ணின் மருந்தோக்கும், நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவோக்கும் எவர்க்கும் அண்ணா அப்படின்னு பாடுறார். அந்த அந்த அயோத்தி ஆளக்கூடிய தசரதன், இப்ப நம்ம ஒரு ஊர்ல ஒரு ராஜா, இப்ப ராஜா கிட்ட வந்துட்டோம். இப்ப அந்த ராஜா, அயோத்தி ராஜா தசரதன் எப்படிப்பட்டவனா, தன்னுடைய நாட்டில் தன்னுடைய ஆட்சிக்கு அடங்கிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எப்படின்னா, அவன் காட்டுகிற அன்பில் தாயை போன்றவன். அவன் அவர்களுக்கு செய்கிற நலத்தில் தவத்தை போன்றவன். ஒருத்தர் தவம் பண்ணா எப்படி நலம் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி அவன் கொடுக்கிற நயலத்தில் அவன் தவத்தை போன்றவன். சேயோக்கும் முன்னின்று செல்கதி உய்க்கும் நீரால், வயசான காலத்துல தன் பெற்றோர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, உதவியாக இருக்கக்கூடிய மகனை போன்றவன். நோயொக்கும் எண்ணின் மருந்து ஒக்கும். நோய் யாருக்காவது இருக்குன்னா அந்த இடத்துல அவன் மருந்தை போன்றவன். நுணங்கு கேள்வி ஆய புகுங்கால் அறிவோக்கும் எவருக்கும் அண்ணான். அதாவது அந்த ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தால் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அறிவை போன்றவன். எப்படி ஒரு அரசனுடைய இயல்பு எப்படி இருக்க வேண்டும்? தன்னுடைய மக்களுக்கு தாயை போன்றவனாக இருக்க வேண்டும். இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு அவர்களுக்கு நல்வழி காண்பிக்கின்ற சேயை போன்றவனாக இருக்க வேண்டும். அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தால் அவனுக்கு மருந்தை போல அவனுடைய செயல்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுகிற அறிவை போல அந்த அரசன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனாக தசரதன் இருந்தான் என்று எவ்வளவு அழகாக அந்த பாடலை அவர் வடித்திருக்கிறார் என்கிற பொழுது மிக மிக சிலிர்ப்பா இருக்கிறது. அதனாலதான் கம்பனுடைய பாட்டை கேட்டார் இதயம், அதுவும் கம்பநாடர் கவிதையைப் போல் கற்றோர் இதயம் கலியாதே என்கிற அந்த வரிகளில் நமக்கு பாடப்பட்டன. இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தினுடைய உயிர்களுக்கெல்லாம் உடம்பாக அந்த தசரதன் இருந்தான்ங்கிற ஒரு பாட்டு இருக்கு. வைரவான் பூனணி மடங்கள் மொய்பினான் உயிரெல்லாம் தன் உயிரப்ப ஓம்பலால், எல்லா உயிரும் தன்னுடைய உயிரை போல் அவன் ஓம்புதலால்
செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவது ஓர் உடம்பும் ஆயினான். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம், உலகம்னா அந்த இடத்துல அயோத்தி. அயோத்தி மக்கள் அனைவருடைய உயிர்களும் சென்று உறைகிற உடம்பைப் போல அந்த தசரதன் விளங்கினான். அப்ப அத்தனை உயிர்களையும் காப்பாற்றுகிற உடம்பாக அவன் இருந்தான் என்று சொல்லுகிற பொழுது, ஒரு ஊர்ல ஒரு ராஜா என்ற கதையில் அந்த ஒரு ஊர் என்பது மிகச் சிறப்பான ஊராக இருந்திருக்கிறது. அந்த ராஜா என்பவன் மிகச் சிறப்பான ராஜாவாக இருக்கிறான் என்பதை கம்பன் அழகாக இங்கே காட்டுகிறான். இப்படி 4 படலங்களில் நாம் அந்த நாட்டினுடைய சிறப்பையும், ஆற்றின் சிறப்பையும், நகரத்தின் சிறப்பையும், அந்த அரசனுடைய சிறப்பையும் பார்த்திருக்கிறோம். அடுத்து அவதார சிறப்பை அடுத்த நிகழ்ச்சியில் காண்போம் என்று